AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக திருச்செந்தூரில் அமைச்சர் உதயநிதி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை காணலாம். தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் வழங்கினாங்க. ஒன்றிய அரசு ஒத்த பைசா கொடுத்துச்சா? கொடுக்கவே இல்லை. ஒரு பைசா கூட கொடுக்கல. வெள்ளத்தால் உயிரிழந்த கால்நடைகளோட உரிமையாளர்களுக்கு 35 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. கொடுத்தது யாரு? நம்முடைய தலைவர் முதலமைச்சர் கொடுத்தாரு. திராவிட மாடல் அரசு கொடுத்துச்சு. ஒன்றிய அரசு கொடுத்துச்சா? ஒத்த பைசா கொடுக்கல. வெள்ளத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட 6,40,000 குடும்பங்களுக்கு தலா 6,000 வீதம் சுமார் 385 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. கொடுத்தது யாருமா? நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. மோடி 29 பைசா கொடுத்தாரா? அதே மாதிரி முழுதும் சேதமடைந்த வீடுகளுக்கு 4 லட்சம் ரூபாயும், பகுதியாக சேதமடைந்த வீடுகளை பழுது நீக்கம் செய்ய 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க செய்யப்பட்டது. கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர். 29 பைசா கொடுத்தாரா? ஒத்த பைசா கொடுக்கல. அதே மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உப்பள தொழிலாளர்களுக்கு தலா 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. பெருவெள்ளத்தினால் சேதமடைந்த சாலைகளை நிரந்தரமாக சரி செய்வதற்கு 345 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றன. வெள்ளத்தால் சேதமடைந்த மீன்பிடி படகுகள், வலைகள், இயந்திரம் மற்றும் மீன் பண்ணைகளுக்கு நிவாரண தொகையாக 275 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த பேரிடரின் பொழுது கிட்டத்தட்ட 2 மாவட்டத்துக்கு சேர்த்து, தூத்துக்குடி, திருநெல்வேலி 2 மாவட்டத்துக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணங்களை வழங்கிய ஒரு அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். இது வரைக்கும் ஒன்றிய அரசு கிட்ட கேட்டுட்டு இருக்கோம், இவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறோம், நாங்க கட்ட வரி பணத்துல இருந்து கொடுங்கன்னு. இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல. இது அத்தனையும் கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இது அத்தனைக்கும் பொறுப்பு யாரு? இது அத்தனையும் போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி வற்புறுத்தி இது கண்டிப்பா கொடுத்தாகணும், என்னுடைய மாவட்ட மக்கள், என்னுடைய பாராளுமன்ற தொகுதி மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இதை முதலமைச்சர்கிட்ட சொல்லி வலியுறுத்தி வாங்கினது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான். இவ்வளவு நிவாரண பணிகளும் நடந்ததுன்னா அவங்க தான் மொத்த காரணமும். அந்த உரிமையோட உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். செய்வீங்களா? நிச்சயம் ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல? எனக்கு நிச்சயமா நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்க. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. வெற்றி நிச்சயம். நான் உங்ககிட்ட விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒண்ணுதான். இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு தேதி 13. 17ஆம் தேதி 5 மணியோட பிரச்சாரம் முடிஞ்சது. 19ஆம் தேதி தேர்தல். நீங்க அடுத்த 4 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கிட்டு, கடமை, என்னோட கடமை, நான் போய் வாக்கு கேட்கிறேன், ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு நான் வாக்கு கேட்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களை போய் பார்த்து நான் வாக்கு கேட்கிறேன். வெறும் 29 பைசா தான் ஒன்றிய அரசு நமக்கு தருது. அதை வச்சுக்கிட்டே நம்முடைய தலைவர் அவர்கள் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதியும் இவ்வளவு நலத்திட்ட உதவி செய்யறாருல்ல. ஆனா நம்முடைய நல்ல பிரதமர் நம்முடைய மாநில உரிமைகளை, நிதி உரிமையை நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமான நிதியை ஒதுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் அமைஞ்சாருன்னா நம்முடைய முதலமைச்சர் இன்னும் நல்ல பல திட்டங்களை கொடுப்பாரா மாட்டாரா? அதுக்கு அந்த வெற்றி உங்க கையில தான் இருக்கு. ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள்? AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.